இயேசுவை போல மாறணும். அப்படி இயேசு கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். இன்னைக்கு யாரு எது வேணாம் நமக்குன்னா பெயின் இல்லாம ஈஸியா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அப்படிதானே சொல்றோம் அம்மா கிட்ட, ஈஸியா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அப்ப ஈஸியா நடக்காதுங்க, கஷ்டப்படணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கஷ்டப்படணும். கிறிஸ்துவ போல மாறுறதுன்றது ஈஸி ஒர்க் கிடையாது. யூ ஹாவ் டு புட் எஃபர்ட், யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சந்திக்க வேண்டியதுன்னா டெத் தாங்க. அவருடைய மரண சாயலோடு நாம் இணைக்கப்பட்டாதான் அவருடைய உயிர்த்தெழுத சாயலோடு நம்ம இணைக்கப்பட முடியும். இன்னைக்கு ஏன் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐ see youths, நிறைய வாலிபர்களை பார்க்குறேன், they are highly talented, நல்ல விஸ்டம் இருக்கு, ஆனா அவங்களாம் ஆண்டவர் கையில் எடுக்காம ஒண்ணுமே இல்லாம ஓரத்தில் இருக்க ஒருத்தனை கையில் எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறார். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஏன் கர்த்தர் இப்படி செய்யறாரு அப்படின்னு யோசிச்சா என்னுடைய ஆச்சரியத்தை இந்த வசனம் தான் விளக்குச்சு. அவன் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. he emptied himself. எனக்குள்ள இருக்கு. இப்போ நமக்கு ஒரு டேலண்ட் இருந்தா கூட எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, என்னை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ அப்படி ஆயிட்டாங்க. எனக்கு இந்த திறமை இருக்கு, என்னை யூஸ் பண்ணுங்க. கேட்காதீங்க. உங்க திறமையை நீங்க ப்ரொபகேட்டா பண்ண வேண்டாம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க மறைய விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெளிச்சத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த அளவுக்கு என் மேல ஃபோக்கஸ் லைட் விழணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க நினைச்சபடி குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஃபோக்கஸ் லைட் விழும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிரந்தரமான உயர்வு என்ன தெரியுமா? சூரியனை போலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ. ஷூட்டிங் ஸ்டார் இல்ல நம்ம சன். அல்லேலூயா. உயர்வு வந்து மறைஞ்சிடக்கூடாது. உயர்வு என்பது பொறுமையாக வர வேண்டும். அதனால்தான் அந்த பொறுமைக்கு தான் பைபிள் சொல்லுது growth, maturity. it takes time. விதைச்ச உடனே முளைச்சு வந்து பலன் தராது மரம். it takes time, growth and maturity. அப்படிதான் கர்த்தர் உங்களுக்குள்ள செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவை போல நீங்க மாறணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனதுல வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களை எம்டி பண்ணுங்க. ஆமென். எம்டி பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன், என்ன நான் விட்டு கொடுக்குறேன். ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே வாழ்ந்தாலும் தேவ சாயலை நான் தரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்பர் 1 பாயிண்ட் பிலிப்பியர் 2 நான் வாசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்காக. 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை நாமே வெறுமையாக்கணும். எப்படிங்க? அங்க பைபிள் சொல்லிருக்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார். சில விஷயத்தை நீங்க தான் செய்யணும், அப்பதான் ஆண்டவர் செய்வார். ஓகே, காட் இஸ் ரெடி. அவர் கிஃப்டை வச்சுட்டு உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உயர்வெல்லாம் வச்சு வெயிட் பண்றார். ஆனா நீங்க அந்த சேரை எம்டி ஆக்கினாதான் கர்த்தரால் உங்க கைக்கு அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க எம்டி ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, எம்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வெறுமையாக்கணும். அடுத்து வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். The third point is obedience. Second point is obedience. இந்த கீழ்ப்படிதல்ன்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா டு ஒபே. லிசன் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ஒபே பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒபீடியன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்? டிலே பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை உடனே செய்யணும். அல்லேலூயா. சம்டைம்ஸ் ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார். இப்போ என்கிட்டலாம் ஒரு விஷயம், சில விஷயங்களை வாலிப பருவத்தில் என்கிட்ட வந்து பேசியிருக்கார். நீ இதை செய்யாத, ஒரு சில ப்ராடக்ட்ஸை காமிச்சு இதை நீ யூஸ் பண்ணக்கூடாது, இப்படின்னு இருக்கக்கூடாது. நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், இன்டர்னலி ஆல்சோ, ரெண்டுமே. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது நான் ஆண்டவர் கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கவ அப்படி பண்றாள், என்னை சுற்றி பார்த்தா எல்லாருமே அதை பண்ணுவாங்க, ஆனா இவர் என்கிட்ட மட்டும் வந்து சொல்வார் நீ பண்ணாத, நீ பண்ணாத. நான் அப்போ ஆண்டவர் கிட்ட யோசிப்பேன், அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா எனக்கு தெரியல, அவர் ரொம்ப பிடிக்கும்,
அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால ஆண்டவர் என்கிட்ட இதை பண்ணாத அப்படின்னு அந்த உங்களை மாதிரி வயசுல இருக்கும்போது என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னான்னா அது ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். உடனே என்ன பண்ணிடுவேன்னா தூக்கி போய் குப்பை தொட்டியில் போட்டுருவேன். டக்குன்னு பண்ணுவேன். திருமணம் ஆய் வந்து கூட நான் அதை செஞ்சுருக்கேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் when God told me not to do this, not to do that அதெல்லாம் சொல்லும் போது இது உனக்கு வேண்டாம், இதை நீ செய்யாத அப்படின்னா உடனே அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். இதை நீ பார்க்காதுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இது உனக்கு வேண்டாம், டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுவேன். இப்போ எப்படி உங்களால் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நேசிச்சாங்கன்னா எதையுமே அந்த பிள்ளை அந்த பையனுக்காக என்ன பண்ணுது, மாற்றிக்குது. தன் கணவருக்காக மனைவிகள் அப்படியே மாறுறாங்க. அவங்க கிட்ட கேளுங்க, ஏன் அப்படி மாறுற, நீ ஒரு அடிமை இல்லையா அப்படின்னா அவங்க அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் எப்படி இருக்காரோ அப்படி சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்கள் தன்னோடு இருக்கிற தன்னை நேசித்தவர்களுக்காக மாற்றிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை பெற்றெடுக்க உங்கள் வழக்கை எவ்வளோ மாற்றிருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய லைஃப்பை இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை வளர்த்து. நிறைய நேரத்தில் எங்களுக்கு தோணும், நீங்கள் டிவியில் பார்க்குற ஒரு அண்ணன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த அக்காலாம் நான் சூப்பர், எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு தோணும். உங்கள் அப்பா அம்மா பார்த்தா என்னமோ ஒரு ஹிட்லர் மாதிரி தெரியும். இல்லை, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்பா அம்மாக்குரிய வளர்ப்பில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒருவேளை ஒரு சில பெற்றோருக்கு அதை டெலிவர் பண்ண தெரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை எளிமையாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு புரிய வைக்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் உங்கள் மனசளவில் வந்து இறங்கி அதை கொடுக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் உங்கள் தாயும் உங்கள் தகப்பனும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். இது வந்து ஒரு லெசன். ஒவ்வொரு நாளும் அப்படி ஆண்டவர் விடுன்னு சொல்லும் போது டக்கு டக்குன்னு விட்டுருவேன். ஆனால் எனக்கு திடீர்னு நான் விட்டுட்டு திரும்பி போய் பார்த்தாலும் நம்மளை சுற்றி அப்படி தானே. இங்கே இருக்கும்போது ஆண்டவரே உமக்காக சாகவும் நான் தயாராக சர்ச்சுக்குள்ளே, அப்படியே காலேஜுக்கு போன உடனே, அப்படியே ஸ்கூல் போன உடனே ஐ சி பீப்புள் சேஞ்ச். இங்கே இருக்கும்போது பார்த்தா அப்படி இருப்பாங்க, அங்கே போனால் வேஷமே மாறிடுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படி மாறுறாங்க? ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அப்போ நம்ம இவங்களை போல இல்லைன்னா இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அப்படி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக் இட் அஸ் அ ப்ரைட். அது ஒரு பெரிய கெத்துங்க. என்ன கெத்து? ஏசுக்காக ஒதுக்கப்பட்டு அப்படியே கெத்தா நடக்கணும். அங்கே இந்த ஏசப்பாக்காக தானே, ஃபார் ஜீசஸ். அப்போ நான் யோசிப்பேன், எல்லாரும் இப்படி இருக்காங்க, அப்பா என்னை மட்டும் ஏன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னை மட்டும் ஏன்னா என் மேலே தான் கர்த்தருக்கு பெரிய திட்டம் இருந்துச்சு. அங்கே என் ஹாஸ்டலில் 60 பேர் இருந்தாலும் 60 பேரில் என்னை மட்டும் வந்து மாற்றிக்கோ, திருந்து, விட்டுரு, பார்க்காத, கேட்காத, செய் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாருன்னா உங்கள் மேலே அப்பாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பிரின்சி அக்காவை பார்க்குறீங்களா? பிரின்சி அக்காவை விட பெரிய திட்டம் இருக்கு. அல்லேலூயா. நான் கொஞ்சம் விட்டேன், கொஞ்சம் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன். நீங்கள் நிறைய விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்கிற எல்லாம், ஆண்டவர் இது பண்ணாதன்னு அப்பா சொன்னால் கேள்வி கேட்காதீங்க. மற்றவங்க போடுறாங்க, இதில் நிறைய யூத்ஸ் என்ன கேட்குறது, கர்த்தரால் பயன்படுத்துகிற அவர்களும் அப்படி தானே தலை வாரி இருக்கிறார்கள், அவர்களும் அப்படி தானே பேண்ட் போட்டிருக்கிறார்கள், அவர்களும் அப்படி தானே உடுத்தி கொள்கிறார்கள். டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாருன்னா உங்களை வேற எதுக்கோ ஒன்றுத்துக்கு உருவாக்குறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கை நீட்டுறீங்க பாருங்க, அவங்கள நடத்துறவங்களா கூட கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தர் சொன்னதை செஞ்சா. அல்லேலூயா. அதனால செய்யாம இருக்கிறதுக்கு துணை தேடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றது தெரியுமா, அவங்களும் அப்படித்தானே, ஒருத்தர் கூட கூப்பிட்டுச்சு. அதான் வசனத்தில் செவித்தினவு உள்ளவர்கள் ஆகி அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தன் இச்சைக்கேற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களாம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, தன் விருப்பத்தை பிரசங்கிக்கிற போதகர்களை சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு போதகர், ஏன்னா ஊழியத்துக்கு வரவே முடியாது. அப்பா கிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ பாடுகள் பண்ணோம். அதனால ஊழியத்துக்கு நிறைய பேர் வரல. ஒரே ஒரு போதகர் தான் இருப்பார். அவர் அடிச்சா கூட அதே இடத்துல உட்காருவாங்க, ஏன்னா ஒரு போதகர் தான். இப்போ உலகம் முழுசும் எல்லா இடத்துலும் போதகர்கள். இப்போ போதகர்களை நம்மளே இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணிக்கலாம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, எப்படி ஆயிடுவாங்க ஜனங்கன்னா, தன் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. they will choose. எதுக்காக? நான் எப்படி விரும்பணும் அப்படி இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிறது. நான் எதை நினைக்கிறேனோ அதையே சொல்றாங்க பாரு. நீ எப்படி இருந்தாலும், நீ சினிமா பாட்டு பாடினா கூட இயேசு,
நீ எப்படி இருந்தாலும் ஏசப்பா அப்படி சொல்றவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. அதான் கடைசி காலத்தில் நடக்கும். ஆனா எனக்கு ஒன்று நல்லா தெரியும், கடைசி காலத்துல இதுவரையிலும் இந்த பூமி பார்த்திராத எழுப்புதல் வீரர்களை கர்த்தர் எழுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதுவரையிலும் அப்போஸ்தலர் காலத்துல கூட நடக்காத மிரக்கிள்ஸ, வண்டர்ஸ, ஊழியத்தை செய்து முடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். ஐ நோ இட் கிளியர்லி. கடைசி காலத்தில் அப்படி ஒரு வாலிப சேனையை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் சமீபத்தில் அந்த யூத் மீட்டிங்கில் கூட சொன்னேன், நம்ம இருக்கமா தான் எல்லா வாலிபரும் இல்லை, நிறைய வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில எம்டி ஆக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நம்மள மாதிரி எல்லா பிள்ளைகளும் ரீல்ஸ் பார்த்துட்டு நம்மள மாதிரி எல்லா பிள்ளையும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு இல்லை. நிறைய பிள்ளைங்க தன் வாழ்க்கையில் அந்த பர்பஸ் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவா இருந்தா கூட இந்த பூமிக்கு வந்து கர்த்தருடைய தீர்மானத்தை, திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவர் தன்னை வெறுமையாக்கணும், அவர் தன்னை தாழ்த்தணும், அவர் கீழ்ப்படியணும். அது ஜீசஸா இருந்தா கூட அவர் அதான் செஞ்சிருக்காரு. அப்ப இந்த பூமியில ஆண்டருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். எல்லாருக்குமே கர்த்தர் நல்ல பிளான் தான் வச்சிருக்கிறார், எல்லாருக்குமே. அப்ப ஏன் ஒரு சில பேர் அப்படி கெட்டு போறாங்கன்னா அது அவங்களுடைய ஃப்ரீ வில். தே சோஸ் இட். தட்ஸ் a choice. முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், நான் கிறிஸ்துவ போல மாறிட்டு இருக்கிறேன், நான் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் நீங்களே வச்சு பார்க்கலாம். எப்படி தெரியுமா? நம்பர் ஒன் செக்லிஸ்ட், பாவத்தை குறித்த வெறுப்பு உங்க உள்ளத்துல அதிகரிச்சிருக்கும். ஹல்லேலூயா. You will hate sin. அது ஒரு சைன். உங்களுக்கு இன்னும் பாவத்தை செய்ய பிடிக்குது அப்படின்னா இன்னும் நம்ம கிரைஸ்ட் லைக்ன்ற ப்ராசஸ்க்குள்ளே போலன்னு அர்த்தம். பாவத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, சரியான முடிவை எடுக்கிற திறமை உங்களுக்கு கூடி இருக்கும். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டிசிஷன்ஸ் மாதிரி இப்போ எடுக்க மாட்டீங்க. இப்போ உங்க டிசிஷன்ஸை கரெக்டா எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரைட் டிசிஷன் மேக்கிங். தேர்ட், சப்மிசிவ் டு தி வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிற விதம் அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன். அதுல மகிமையின் மேல் மகிமை அப்படின்னா growth. மகிமையின் மேல் அது வந்து தேவ சாயல் ஆகிறதுன்றது ஒரு நாள் மேஜிக் அப்படி நடக்காது. இட்ஸ் a process. அப்ப அந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உங்களை எம்டி ஆக்கணும். சொல்லுங்க, எம்டி ஆக்கணும். ரெண்டாவது, கீழ்ப்படியும். ஆமென். தாழ்த்தணும். ஆமென். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. தாழ்மை இல்லைன்னா அதான் ரொம்ப பயங்கரமான வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாழ்மை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த பெருமை உள்ளவன் பக்கத்துல கூட கர்த்தர் வரமாட்டார். பாவி பக்கத்துல கூட வந்துருவார். ஆனா பெருமை உள்ளவன் பக்கத்துல வரவே மாட்டார். அப்பா வரவே மாட்டார். அதனால எப்பவுமே humble yourself. மனுஷருக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி, உங்களை நீங்க தாழ்த்துங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்ற, தேவ சாயலா நீங்க மாறணும், ஏசப்பாவை போல நீங்க மாறணும்னா நீங்க செய்ய வேண்டியது அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி இல்லை, நீங்க ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த growthக்கான செக்லிஸ்டையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். முன்னாடி நீங்க சந்தோஷமா கேட்ட அந்த பாடல் இப்போ உங்களுக்கு காது கூசும். முன்னாடி நீங்க இன்பமா பார்த்த சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இப்போ நீங்க வெறுப்பா அதை பார்த்தாலே, அந்த சத்தத்தை கேட்டாலே, யாராவது அதை பத்தி பேசினாலே நீங்க அந்த இடத்துட்டு எழுந்து போவீங்க. These are the signs that you are becoming like Christ. முன்னாடி முட்டாள்தனமா சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆனா இப்ப இல்லன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமா ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்ல, யார் என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இல்லன்னு நீங்க நிப்பீங்க. Then you are becoming like a Christ. உங்களுக்குள்ள growth வந்துருச்சு. சரியான முடிவுகளை எடுக்கிற டேலண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அந்த கிருபை டிசர்னிங்கை கர்த்தர் கொடுப்பார். கடைசியா என்ன சொன்னேன்? தேவ சித்தம். தேவ சித்தத்துக்காக அலைய மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இதுதான் தேவ சித்தம். கிளாரிட்டி அபவுட் யுவர் லைஃப். கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாமே நீங்க செய்யணும். ஒருத்தரை போல நம்ம மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு பிகம். இப்போ நீங்க பாருங்க, இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு? வெளிநாடுகள். குட், வெரி குட். தப்பே இல்லை, நல்ல விஷயங்க. எய்ம் பிக். ஓகே, இப்போ போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இங்கே இருக்கும்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசுவீங்க, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இங்கிலீஷ் வரும். ஸ்லாங் வருதா இல்லையா? எனக்கு ஒரு தங்கச்சி, ஷீ இஸ் இன் UK. இங்கே இருக்கும்போது இங்கிலீஷ் ஓகே, நம்ம ஊர் தானே, இங்கே தான் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் என் ஊர். இங்கே ஒரு இங்கிலீஷ் தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஏ கம் டி, ஏ கோ டி, அப்படிலாம் ஒரு இங்கிலீஷ் வரும், பேசுவோம்.
அவள் அங்கே போனால் அப்பயும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டு தான் இருந்தா. திடீர்னு இந்தியாவுக்கு வரும்போது யாரோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மாதிரி வாயை சுரட்டி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறா. எப்படா அவளுக்கு இது வந்துச்சு? நான் அப்படியே டக்குன்னு பார்த்தா. அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அப்படி ஃபோக் எடுத்தா, அப்படி நைஃப் எடுத்தா, டப்பு டப்பு டப்புன்னு சாப்பிட்றா. கையில் தான் சாப்பிடுவா, ஆனால் அந்த டைமில் மட்டும் அதை அப்படி சாப்பிட்டா. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்படி இவளுக்கு வந்துச்சு? யாருமே அவள் கைப்பிடிச்சு நாங்கள் இப்படி ஒரு ஃபோக் எடுங்க, அவன் நாக்கை வந்து சுற்றி விட்டு இப்படி தான் உழக்கான்னு பேசணும்லாம் சொல்லலை. ஆஸ் ஷீ இஸ் இன் தட் கண்ட்ரி, ஆஸ் ஷீ இஸ் சரவுண்டட் பை பீப்புள் லைக் தட், அவள் ஆட்டோமேட்டிக்காக அப்படி பேச ஆரம்பிக்கிறான். அது அவளை தாண்டி அவளுக்குள் வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அதுக்காக அவ எக்ஸசைஸ் பண்ணல, அதுக்காக போய் பிரயாசப்படல, உங்களை மாதிரி பேசணும் அப்படிலாம் பார்க்கல. கூடவே ஒரு இடத்துல இருக்க அப்படியே அவர்களை போல மாற ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கும் நடக்கும், உண்மையா இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். யங் ஸ்டேஜ்ல எதை சினிமாவை மையப்படுத்துற, சும்மா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தான் கெத்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவ ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கே கட் பண்ணுங்க. இதான் கெத்து மச்சான், இதான் கெத்து மச்சான்னு சொல்றான், அவனை விட்டு ஓடி வாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, விலகு, விட்டு ஓடி வாங்க, அவன் வேண்டாம் நமக்கு. ஆமென். இயேசு, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ்ல ஜீசஸ் சுத்தி வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இயேசுவை போல மாறுவீங்க. இட் இஸ் நாட் லைக் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட். நீங்க இந்த பூமியில எதை தேடினாலும் அது இயேசுக்குள்ள இருக்கு. இயேசுவை தாண்டி எதையும் தேடக்கூடாது இந்த பூமியில. எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? ஐ வில் நாட் சர்ச் எனிதிங் பியாண்ட் ஜீசஸ். வாட் எவர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார், உயரம் எது வேணாலும் அது எல்லாமே இயேசுப்பா கிட்ட. கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே சொல்லுங்க, அப்பா உம்முடைய சாயலா நான் மாற விரும்புறேன், உம்முடைய சாயலா நான் மாற விரும்புறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கவே அவர் முன்குறித்தார். உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததே இயேசுவை போல உங்களை மாற்றதான் தேர்ந்தெடுத்தார். அதான் அவருடைய நோக்கம். தட் இஸ் ஹிஸ் பர்பஸ். சும்மா ரேண்டமா அப்பா உங்களை வாரிக்கொள்ளல, உங்களை கர்த்தர் முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை போல நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, அவரை போல நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இயேசுவை போல ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனா கூட கேள்வி கேட்காம இயேசு போனார். ஏன்னா தன்னை எம்டி பண்ணியிருந்தார். கொஞ்சம் உதடுகளை அசைத்து அந்நிய பாஷையில பேசலாமா? அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க அவருடைய பிரசன்ஸ்ல உலாவ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசுவை போல நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. The more you are in the presence of God, the more you become like Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை காண்பிப்பார். உங்களை அறியாம இயேசுவை போல பேச ஆரம்பிப்பீங்க, உங்களை அறியாம இயேசுவை போல முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. விழுந்து விழுந்து எல்ற அனுபவம் முடியட்டும். இயேசு இந்த பூமியில வாலிபனாக வாழ்ந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஒரு வாலிபனாகவே மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரால் அது முடியும்னா உங்களாலையும் முடியும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. பாவத்தை குறித்த வெறுப்பை எனக்கு உண்டு பண்ணுங்க, வெறுப்பை எனக்கு உண்டு பண்ணுங்க. சரியான முடிவுகளை எடுக்கிற கிருபைகளை தாங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் நோ சொல்லணும், எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லணும். நான் உறுதியா சில விஷயங்களுக்கு நிக்கணும். நாணல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் காற்று வீசுற திசையெல்லாம் நான் சாயக்கூடாது. நாணலை போல இருக்கிறவங்க எல்லாம் பனை மரமாய் கர்த்தர் இந்த பகல் வேளையில மாற்றுகிறார். புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசி வீழ்வதில்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவதில்லையே, நங்கூரம் நீர்தானே.
எத்தனை புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் நாணலை போல அசைகிறவர்கள் எல்லாம் பனை மரங்களை போல உறுதியாய் நிற்பார். காற்று வீசுகிற திசையெல்லாம் இழுக்கப்படுகிற வாலிபர்களை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். பாபா ஷிகேதரா சிகபாபா பதரலபா. இயேசுவை யாராலும் அசைக்க முடியாது, இயேசுவை யாராலும் மேனிபுலேட் பண்ண முடியாது, இயேசுவை யாராலும் வஞ்சிக்க முடியாது. உங்களை வஞ்சிக்க யாராலும் முடியாது, உங்களை மேனிபுலேட் பண்ண யாராலும் முடியாது. மகவதரா சிகபதரா ரிபகதரபா ரிபதரபா. ஆதாமின் சாயலில் இருந்தால் தான் வஞ்சிக்கப்படுவீர்கள். இயேசுவின் சாயலில் இருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ரிபபதரபா சிகபபா. ஆதாமின் சாயலில் இருந்தால் தான் விழுந்து போவீங்க. இயேசுவின் சாயலில் இருக்கிறவர்கள் விழுகிறது இல்ல. ரிபபதரா சிகபதரோ ரிகபதரா. நங்கூரமாகிய இயேசு உங்கள் படகில் பொருத்தப்படுகிறார். நங்கூரமாய் இயேசு உங்கள் படகில் பொருத்தப்படுகிறார். இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளாக அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நீமா மாமா தவா நீராகபாதரோ எஸ்ஸலபா. எம்டி பண்ணுங்க, எம்டி பண்ணுங்க, எம்டி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகிறார். வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் வெளியேற்றுகிறார். மீமாமா தரா ஏதரா லா சேவதோ ஈராகபாதரா லதரா பதிரா பாசேகதரா. அவர் தன்னை வெறுமை ஆக்கினது போல, அவர் தம்மை தாமே வெறுமை ஆக்கினது போல வெறுமையாக்கு. வாலிபனே, வாலிபனே வெறுமையாக்கு. வாலிப பிள்ளைய வெறுமையாக்கு. சொல்லு, அப்பா 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 என்ன மோல்ட் பண்ணுங்க. ஒரு களிமண்ணை போல கொடுக்கிறேன். இயேசு என்கிற பேட்டர்ன், இயேசு என்கிற மோல்ட், அதற்குள்ளாக உங்களை கர்த்தர் செலுத்துகிறார். ரீபா பாபா தரா ரீபாலா ஷேதரா ஃபிகபாலா தேரா ரீபாலா ஷேரதா. அப்படியே அந்நிய பாஷையில பாடலாமா? புதிய ராகங்களை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய ராகங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மீமா மாமா ஃபாலா தேரே. புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் உள்ள ஆவி. என் சரீரத்தை அடக்கி ஒப்பு கொடுக்கிறேன். என் அவயவங்கள் இயேசுவுக்கு நீதியின் அவயவங்களாய் மாறட்டும். உங்க கண்களை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். உங்க கைகளை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். உங்க உதடுகளை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். இயேசுவுக்கு 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 இயேசுவுக்கு. மாமா மாதாரா ஃபாலதோ. அசையாத அசையாத படகுகளாய் உங்களை மாற்றுகிறார். இந்த கூட்டம் முடிச்சு நீங்க போகிறதுக்கு அப்புறமா நீங்க விழுறது இல்ல, அசைகிறது இல்ல, உங்களை அணைக்கிறது இல்ல. மங்கி எரிகிற திரியே உன்னை அக்கினி பந்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியே உன்னை தீ பந்தமாய், தீ பந்தமாய், தீ பந்தமாய். மா பாபா ஷிபாபாதரா காபாதரா ரிகபாதிரா சிகபாதரா. ராணி பேட்டையை எழுப்புதலின் அக்கினிக்குள் பத்த வைக்கிற தீ பந்தங்கள். நீ மங்கி எரிகிற திரி அல்ல, மங்கி எரிகிற திரி அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருந்தது போல உன்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய். இயேசு 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 இயேசு. மாமா மாமா தரபா ஷிகா தரபா ரிகபா தரபாபா. நானலே நானலே உன்னை பனை மரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நானலே நான் அசைந்து அசைந்து போறேன், நான் விழுந்து விழுந்து போறேன். மகா தீரா பாசா தரபா. வெறுப்பு, பாவத்தை குறித்த வெறுப்பு உன் உள்ளத்தில் உண்டாகும். மாதா காபா. இதுவரையும் நீ விரும்பி கேட்டதை இனி உன் செவிகள் கேட்க மறுக்கும், மறுக்கும். இயேசு உனக்குள் வருகிறதுனாலே மறுக்கும். உன் செவி அந்த சத்தத்தை வெறுக்கும். உன் உதடுகள் அந்த வார்த்தையை உச்சரிக்காது. உன் கால் அந்த இடத்துக்கு ஓடாது. உன் கரம் அந்த பொருளை தொடாது. ராகாதா ரபா ஷீரே பாபா தரா. இயேசு சிருஷ்டிக்கப்படுகிறார். கர்ப்ப வேதனை படு,
கர்ப்ப வேதனை படு. பிள்ளை பெற நேரம் ஆயிற்று. மதரபாஷி இயேசுவை பூமிக்கு கொண்டு வருவது ஈஸி இல்ல. பெற்றெடுக்க பலனை கர்த்தர் தருகிறார். பெற்றெடுக்க பலனை தருகிறார். இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க கர்ப்ப வேதனை வேதனை. இயேசு இந்த பூமிக்கு வரணும். கர்ப்ப வேதனை மாமா பாபா பாபா சிவதரபலா பதரபலா. கர்ப்ப வேதனை உண்டாகிறது. உனக்குள் ஒரு கர்ப்ப வேதனை. பிள்ளை பெற நேரம் ஆயிற்று. இயேசு வெளிப்பட நேரம் ஆயிற்று. வாலிபர்களுக்குள்ளே பிரசவ வேதனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பகையே தேசே போதிரா ஏலா ஏபா தேசே பாதோரே தெரே. ஓ இயேசு இந்த பூமிக்கு வருகிற காலம் ஆயிற்று. ராணிப்பேட்டையில் இயேசு இயேசு வெளிப்படுகிற நேரம் ஆயிற்று. நிமாதாகாதாராகாதாராதோ ஷிதாராகாதாரே நிமலாதேசே ரகபா. அந்த உறவை விடுவது உனக்கு எளிதா இருக்கும் போது இனி அந்த வஞ்சக வார்த்தைகளில் நீ விழுறது இல்ல. அன்பு கிடைக்கும்னு ஓடி ஓடி ஏங்கி ஏமாந்தல்ல. இனி ஒருவனும் உன்னை வஞ்சிக்காத உயரத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக. நீ ஆதாமின் சாயல் அல்ல, நீ இயேசுவின் சாயல். ஆதாம வஞ்சிக்கலாம், இயேசுவை வஞ்சிக்க முடியுமா? முடியாது. சத்துரு உனக்கு முன்பு தோற்று போவான். அவன் திட்டங்கள் உனக்கு முன்பாக பொய்யாக்கப்படும். அவன் வார்த்தைகள் உனக்கு முன்பாக தோற்று போகும். நீ ஆதாம் அல்ல, நீ ஏவாள் அல்ல, நீ இயேசுவின் சாயலில் உண்டாக்கப்பட்டவன். உன்னை எவனும் வஞ்சிப்பதில்லை. உன்னை எவனும் வஞ்சிப்பது இல்லை. உன்னை எந்த பாவமும் வஞ்சிப்பது இல்லை. எவ்வளவு நயங்காட்டினாலும் நீ இனி அதற்கு சம்மதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். பாவத்தை உதறி தள்ளுகிற அபிஷேகம். அவன் பொய் சொல்றான், நீ நம்புறியா? நம்பாத. இயேசு இனி உனக்கு தெளிவை கொடுக்கிறார். தெளிவு தெளிவு கிளாரிட்டி கிளாரிட்டி. உனக்கு ஒரு கிளாரிட்டி. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ற ஒரு அத்தாரிட்டி. கிளாரிட்டி அண்ட் அத்தாரிட்டி. உயரங்கள் உனக்கு ஒன்றுமில்லை. மேன்மைகள் உனக்கு ஒன்றுமில்லை. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசி வீழ்வது இல்லையே. நங்கூரம் நீர்தானே. சொல்லுங்க, நான் வீழ்வது இல்லை. சவால் விடுங்க பிசாசுக்கு. நான் வீழ்வது இல்ல. விழுந்து விழுந்து எல்றையா ஒவ்வொரு வாலிப கூட்டத்துக்கும் விழுந்து வருவ எழுப்பி விடுவார் கர்த்தர். இனி நீ விழுவது இல்ல. இனி நீ விழுவது இல்ல. இனி வஞ்சிக்கப்படுவது இல்ல. இயேசு உங்களோடு வரப்போகிறார். உங்க படகு அசையாது, மூழ்காது. உங்க மேல இருக்கிற திட்டத்தை சத்துரு கவிழ்த்து போட திட்டம் வச்சிருப்பானா? இன்றைக்கு இந்த வாலிப கூட்டத்தில் நங்கூரம் பொருத்தப்படுகிறது. உன் படகில் ஒரு நங்கூரம். கரங்களை தட்டி
நோக்கி அந்நிய பாஷைகள்ல பேசு. கடைசி 60 செகண்ட், கடைசி 60 நொடி சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. இயேசு உங்களுக்குள்ளே உருவாகுகிறார். இதோ நானும் அடிமை என்று தன்னை வெறுமையாக்கின மரியாளுக்குள் இயேசு உருவானது போல உங்களுக்குள் உருவாகி அவர் வெளிப்படுவார். இயேசு பிறக்க காலம் வந்துருச்சு. மதரக பதராதரே நிகலபாதேசரே ரிபலா ஷேர்